வச்சு என்ன மனைவியை ஏத்துக்கிட்டு சின்னையா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாருல, அப்ப அத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? லாக்கர்ல இருக்கிற 300 பவுன் நகையையும் எனக்கு எடுத்து கொடுத்து, இதெல்லாம் ஜமீனோட பாரம்பரிய நகைங்க, இதெல்லாம் உனக்கு சேர வேண்டியது, நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன இவ நான் சொன்ன கதைய எனக்கே ரிப்பீட் பண்றா? பாரம்பரிய நகைனாலும் அத்தை கொடுத்த நகையெல்லாம் கொஞ்சம் டல் அடிச்சது. இத பாலிஷ் பண்ணி போட்டா எப்படி பல பலன்னு இருக்கும்னு ஒரு ஆசை. உதவிக்கு நம்ம சாந்தி அக்காவை கூப்பிட்டுட்டு இந்த நகை எல்லாத்தையும் பாலிஷ் போட்டு கொடுத்து விட்டேன். இந்த பேக்ல வச்சுதான் கொடுத்து விட்டேன். இல்ல சாந்தி அக்கா? என்ன சாந்தி அக்கா, இந்த பேக தடவை பாக்குற மாதிரியே பாக்குறீங்க? நான் எப்போ உங்ககிட்ட நகை வாங்கினேன்? காவேரி இவங்க சொல்லி கொடுத்தபடி அப்படியே சொன்னேன். அப்ப இவ இல்லாதப்ப கொடுக்குனேன். இப்ப அவ என்ன வச்சுக்கிட்டே கொடுக்குறாளே, ஐயோ. இதுக்கா சின்னையா, ஐஸ்கிரீம் பார்லர்ல இருந்து எங்க போனேன்னு கேட்டீங்கல்ல? ஆமா துர்கா. நீங்க காரை சரி பண்ணிட்டு வர லேட் ஆகும்னு தோணுச்சு. இதுக்கு மேல எப்ப போய் நகையை பாலிஷ் போடுறது? அதான் சாந்தி அக்கா கிட்ட இருந்து நகைய வாங்கிட்டு வந்துடலான்னு அவங்க வீட்டுக்கு போனேன். அடி பாவி, என் வீடு இருக்கிற திசை கூட உனக்கு தெரியாது. நீ எப்ப என் வீட்டுக்கு வந்த? நகையை கொடுங்கன்னு நானும் கேட்டேன். ஆனா சந்தேகப்பட்டுட்டே கொடுத்தாங்க. அக்கா, என்ன சந்தேகப்பட்டீங்க தானே? ஆமா ஆமா, கேட்டேன். காவேரி, சாந்தி கதையை இவ காலி பண்ணிட்டான். இப்ப அடுத்து நாம தானே நினைக்கிறேன். ஆமாக்கா. ஷோ, எனக்கு அப்படியே தலை சுந்தர மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. எனக்கு பயமா இருக்குக்கா. அப்புறம் சின்னையா, நகையை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன்னா அப்ப என்னாச்சு துர்கா? அப்புறம் சொல்றேன் சின்னையா. பக்கத்துல ஒரு கார் வந்து நின்னுச்சு. அதுக்குள்ள ஆம்பளை பொம்பளைன்னு 4-5 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தி, ஜமீன் வீட்டு மருமக நடந்து போலாமா, கார்ல ஏறுன்னு சொன்னான். நானும் நம்பி ஏறிட்டேன். அப்பதான் தெரிஞ்சது அது கடத்தல் கும்பல். காரு ஒரு காட்டு பக்கமா போச்சு. திடீர்னு காரு நின்றுடுச்சு. காருக்குள்ள இருந்த பெருசு டயர்ல காத்து இருக்கான்னு பார்க்க சொல்லுச்சு. நானும் இறங்கி பார்க்கிறேன். காரு போயிடுச்சு. அப்ப அக்கா, என்ன இது? கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? அக்கா, இது கதை இல்ல, நிஜம்.
சரி துர்கா, அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு. நடு காட்டுல அந்த இருட்டுல திடீர்னு 4 பேர் என் வாயை பொத்தி கடத்திட்டு போனாங்க. என்ன என்னங்க இது? ஜட்ஜு கிட்ட வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். கடைசியா நம்ம பேரை சொல்லிடுவாளோ? அப்பதான் தெரிஞ்சது சின்னையா, கார்ல வந்தவங்களோட ஆளுங்க தான் என்னை கடத்த வந்தவங்க. என் கையில இருந்த நகையை பறிச்சுட்டு ஓடுறதுதான் அவங்க திட்டம். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடினேன். நீங்க வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீமும் கீழே விழுந்துருச்சு. நீங்க போட்டு விட்ட வளையல் எல்லாம் உடைஞ்சிருச்சு. எங்க பக்கத்துல வந்துட்டாங்க. துர்கா, அப்புறம் என்ன ஆச்சு? நான் போராடி அந்த பொறுக்கி பசங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு ஒரு கோவிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அங்க போனா அடுத்த சோதனை. நான் உள்ள இருக்கேங்கிறது தெரியாம நடைய சாத்திட்டு கிளம்பிட்டாங்க. ராத்திரி முழுக்க அந்த கோவிலையே இருந்தேன். விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்புறம் அந்த கோவில் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன, பஸ் பிடிச்சு ஊருக்கு வந்து சேர்ந்தா வர வழியில சாமி ஊர்வலம். சாமியை கும்பிட்டுட்டே ஊர்வலத்தோட ஊர்வலமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அந்த சாமி தான் உன்னை காப்பாத்த இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அத்தை, அத்தை, இந்தாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க கொடுத்ததுல ஒரு குண்டுமணி நகை கூட குறையல. எடுத்துட்டு போனத அப்படியே கொண்டு வந்துட்டேன். பத்திரமா லாக்கர்ல வச்சிருங்க. அத்தை, அத்தை. நகை நகை குடு 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 குடு. ஆமா, வீணாக்கா எங்க? சொந்த ஊருக்கே ஓடிட்டாங்களா? அவங்க கிட்ட கார் இருக்கிறப்ப அவங்க கிட்ட ஓட போறாங்க. ராத்திரி கோவில்ல சரியா தூங்கவே இல்லை சின்னையா. ரொம்ப அசதியா இருக்கு. நான் போய் தூங்கட்டுமா? தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது.